ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே இருக்கிற சவால் என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய யுத்தம். வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய யுத்தத்திலே நமக்கு தேவைப்படுகிறது என்னவென்று சொன்னால் நம்முடைய மாம்சம் அது உதவாது, நம்முடைய அறிவு அது உதவாது. ஸ்தோத்திரம். நம்முடைய அறிவின் நிமித்தமாக நாம் ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் தோற்று போவோம். ஆவிக்குரிய யுத்தம் ஆவியிலே நாம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் பண்ணும்போது நமக்கு ஜெயம் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ பெரிய ஒர்க் அவுட் பண்ணி உடம்புலாம் நம்ம வச்சுருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு வச்சுருந்தாலும் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய யுத்தத்தில் முக்கியமானது என்னென்னா நம்முடைய ஆவி பலமுள்ளதாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் சத்துருவை நாம் மேற்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் அந்த போராட்டம் உண்டு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் எப்படி இருக்கிறதா? தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. தேவ பலன் என்ன என்று சொல்லி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் சீசர்களுக்கு தரிசனமாகி அவர் பரமேறி போனதுக்கு பிற்பாக தேவன் பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தமாக அவர் தந்தருளினார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து விட்டு சென்று விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் இறங்கவும் செய்வார், நம் மத்தியிலே நமக்குள்ளே அவர் வாசமும் செய்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தந்திருக்கிறார். அப்பனா ஸ்தோத்திரம். தேவ பலன் நமக்கு எது அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய பலன். பரிசுத்த ஆவியானுடைய பலன் நுகங்களை எல்லாம் முறிக்கும். நம்ம ஆவியில நம்ம யுத்தம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆவியில யுத்தம் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜபம் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகள் வலைகளிலே விழாதபடி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் எல்லாமே விளங்கும். அப்படின்னா எல்லாமே புரியும். எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது போல இருக்கும், கட்டுகள் இருக்கிறது போல இருக்கும், எல்லாம் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய யுத்தத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பலன் வந்தது என்று சொன்னால் அவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, அவர் நமக்குள்ள வரும் பொழுது எல்லா காரியங்களும் நமக்கு புரியும். எல்லா காரியங்களையும் தேவன் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை சொல்வார். எந்த பாதையில் போகணும், எந்த பாதையில நம்ம செல்லணும் அப்படின்ற ஆலோசனை தேவன் சொல்வார். இந்த ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிற இடம் என்னன்னா நம்முடைய மனது தான். அந்த மனதை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதை பலப்படுத்த வேண்டும். அதை யார் பலப்படுத்துவார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நம்முடைய அறிவினால் நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது, நம்ம ஆவியினால் யுத்தம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நாம் யுத்தம் பண்ணும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவியில் நாம் பலப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை தேவன் நமக்கு தந்தருளி இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நமக்கு வெற்றி தரும்படியாக தேவன் செய்வார். ஒவ்வொரு நாளும் நாம் யுத்த வீரர்களாய் நாம் இருக்கிறதினால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாள் கூட எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா நாள் இருக்கணும். எப்போ யுத்தம் வரும்னு சொல்ல முடியாது. எப்போ இந்த யுத்தம் வரும்னா தீங்கு நாளில் என்று சொல்லப்பட்டிருக்கு. தீங்கு நாளில் பிசாசு போராடுறப்பா. ஆனால் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்துச்சுன்னா அவைகளை முறியடிக்க தேவன் தாமே கிருபை தருவாராக. அதனால நம்முடைய அறிவை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மாம்ச புய பலத்தினாலே வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆவிக்குரிய பலன் நமக்கு இருக்கும்போது ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் கொள்ளும்படியான கிருபையை தேவன் தருவார். மேற்கொள்ளும்படியான ஒரு கிருபையை தேவன் தருவார். அவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதித்து நம்மை தொட்டு நம்மளை பலப்படுத்துவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போதும் கூட நம்ம ஜெபிக்க போறோம். ஆவியானவர் என்னை பலப்படுத்த வேண்டும், ஆவியானவர் என்னை பலப்படுத்தும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். நிச்சயமா அவர் நிரப்புவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவரை என்னை
நிரப்பும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள ஆண்டவர் அளவுக்கு அதிகமா ஸ்தோத்திரம் தேவன் நிரப்புவார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நம்ம ஜெபிப்போமா? அன்பு தேவனே, அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களும் ஆவிக்குள்ளே பலப்பட, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வீராக. ஆவிக்குரிய யுத்தத்துல ஜெயம் கொள்ளுகிற அனுபவத்துல இருக்க தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வீராக. மேற்கொள்ளுகிற ஒரு கிருபையை தேவன் தந்து வழிநடத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்வீராக, நீரே பலப்படுத்துவீராக. ஆவியிலே அனுதினமும் பலப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்யுங்க. எங்க அறிவினால் நாங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது, எங்க மாம்சத்தினால நாங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவியினாலே நாங்கள் யுத்தம் செய்யணும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுதுங்க. உடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தூய பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஸ்தோத்திரம்.